அள்ள அள்ள குறையாத தங்கம். அசோகர் காலத்து தங்க புதையல். ஆந்திராவுக்கு யோகம். இயற்கை வளங்களின் மூலம் தங்கம் கிடைக்கும் என்றால் அதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது. தங்கச் சுரங்கம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தவும் அதிக அக்கறையுடன் நடவடிக்கை எடுக்கிறது. அந்த வகையில் ஆந்திராவில் ஜொன்னாகிரி என்ற பகுதியில் தங்கச் சுரங்கம் அமைக்கப்படுகிறது. இங்கு இருந்து ஆண்டுக்கு 2 டன் தங்கம் வரை கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவின் ஜொன்னாகிரியில் தங்கச் சுரங்க திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார். இங்கு தோண்ட தோண்ட ஆண்டுக்கு 2 டன் தங்கம் எடுக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரு புதிய பொற்காலம் தொடங்கியுள்ளது. கர்னூல் மாவட்டத்தில் ஜொன்னகிரியில் இனியது ஸ்வர்ணகிரி என்று அழைக்கப்பட உள்ளது. ஸ்வர்ணகிரியில் தங்கச் சுரங்க திட்டத்தை அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார். ராயலசீமாவை மீண்டும் ரத்ன பூமியாக மாற்றுவோம் என்றும் அவர் உறுதியளித்தார். ஒரு காலத்தில் வறட்சிக்கு பெயர் போன இந்த மண்ணில்தான் தங்கம் விளைந்தது. இப்போது நாம் பேசும் ஜொன்னகிரி என்ற ஊரின் உண்மையான பெயர் ஸ்வர்ணகிரி. மௌரிய பேரரசர் அசோகர் தென்னிந்தியாவை ஆட்சி செய்து நிறுவிய 4வது தலைநகரம்தான் இந்த ஸ்வர்ணகிரி, அதாவது இன்றைய ஜொன்னகிரி. இந்த பகுதிக்கு சென்றால் அசோகர் காலத்து எர்ராக்குடி பாறை கல்வெட்டுக்கள் இன்றும் பார்க்கலாம். மௌரியர் காலத்திலேயே இங்குள்ள மலைகளிலும் மண்ணிலும் தங்கம் இருந்ததால் இதற்கு ஸ்வர்ணகிரி என்று பெயர் சூட்டினார்கள். அசோகருக்கு பிறகு வந்த சாதவாகனர்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்திலும் இந்த பகுதி செல்வ செழிப்புடன் இருந்தது. ஆனால் மண்ணுக்குள் மறைந்திருந்த தங்கம் இப்போது மீண்டும் வெளிவந்தது. ஜியோ மைசூர் சர்வீசஸ் நிறுவனம் சுமார் 405 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த வர்த்தக சுரங்க பணிகளை தொடங்கியுள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் ஸ்வர்ணகிரியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக ஸ்வர்ணகிரி என மாற்றுவதாகவும் அவர் அப்போது அறிவித்தார். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தனியார் உள்நாட்டு தங்கச் சுரங்கம் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சுரங்கம் மூலம் முதலில் ஆண்டுக்கு 400 முதல் 600 கிலோ தங்கமும் பின்னர் ஆண்டுக்கு 2 டன் தங்கமும் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்கு கிடைக்கும் தங்கத்தை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று நகைகள் செய்வதற்கு பதிலாக இங்கேயே ஒரு நகை பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஒரு காலத்தில் இருந்த ஸ்வர்ணகிரியின் பெருமை மீண்டும் நம் கண்முன்னே விரைவில் வரப்போகிறது. ஆண்டுக்கு 2 டன் தங்கம் வரை ஒரு மாநிலத்திற்கு கிடைக்கும் பட்சத்தில் அது பெரிய அளவில் அரசுக்கு வருவாயை ஈட்டித்தரப் போகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க போகிறது. அதுவும் ஜுவல்லரி பார்க் எனப்படும் தங்க நகை பூங்காவும் ஸ்வர்ணகிரி பகுதியிலேயே அமைக்கப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருப்பது ஏராளமான நகை வேலைப்பாடு தொழில் செய்யும் ஆசாரி தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பை அள்ளித்தரப்போகிறது.